தமிழக வனத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். என்ன ஆட்சி? ஏற்கனவே இவர் மீது கடுமையான விமர்சனங்களும் தாழ்த்தப்பட்டவர்களை தவறான முறையில் நடத்தப்பட்டதாக இவர் மீது வழக்கு பதிவு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் சேலம் மாநாடு சிறப்பு தொகுத்து வழங்கிய மதிவாளன் அவர்கள் திடீரென்று உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது எதற்காக என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக 3 நாட்களுக்கு முன்பாக தமிழக வனத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் அவரை பார்ப்பதற்காக பழங்குடியினர்கள் 4 பேர்கள் வருகை தந்தனர். அவர்களிடம் தரைக்குறைவாக பேசி அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொண்டது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. மேலும் இவர் இளைஞரணி மாநாடு தொகுத்து வழங்க உதவியாக இருந்தவர் என்றும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நேற்று இளைஞரணி மாநாடு மிகப்பெரிய அளவில் தோல்வியை அடுத்து தற்பொழுது மதிவேந்தன் அவர்களால் தான் தற்பொழுது திமுகவின் இளைஞரணி மாநாட்டு கூட்டங்கள் கூடவில்லை என்றும் இதற்கு மிக முக்கியமான காரணம் பழங்குடியினர்களை தவறாக பேசியதுதான் காரணம் என்றும் திமுகவின் தலைமைக்கு கடிதங்கள் மூலமாக பலரும் தற்பொழுது கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் திடீரென்று டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் மருத்துவமனையில் குடலிறக்கம் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவரது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்று மாலை அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அனைவரும் திருடர்கள் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை கண்டுகொள்ளாமல் தவிர்ப்பதற்காகத்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நாடகத்தை அரங்கேற்றுகிறார் வனத்துறை அமைச்சர் என்றும் தற்பொழுது இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்களும் கூறியுள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். குறிப்பாக திமுகவின் இளைஞரணி மாநாடு தோல்வியடைந்ததை பற்றி உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.